ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கலாஸ் ரெசிபியில் இன்றைக்கி காளான் கிரேவி பண்ண போகிறோம். இது சப்பாத்திக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. கடாயில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனோடனே 5 லவங்கம், கொஞ்சம் பட்டை, 15 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி. இது எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கட்டும். இஞ்சி பூண்டு வதங்கின உடனே ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சிருக்க 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டோம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. லாஸ்ட்ல 1/4 டீஸ்பூன் சோம்பு, இது ஆறட்டும். சுடு தண்ணியில் 2 மீடியம் சைஸ் தக்காளி போட்டு வச்சுருக்கோம். இதனுடைய தோலை எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இது கூட 10 முந்திரி மட்டும் எடுத்துக்கோங்க, அதிகமாக சேர்த்தா நல்லா இருக்காதுங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அதே கடாயை நான் எடுத்துக்கிறேன், அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆன உடனே 1/4 டீஸ்பூன் ஜீரகம் பொரிஞ்ச உடனே அரைச்சி வச்சுருக்க வெங்காய பேஸ்ட்டை கடாயில் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொதித்த உடனே 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 3/4 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 3/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இன்னொரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்த உடனே அரைச்சி வச்சிருக்க தக்காளி பேஸ்ட்டு, இதுக்கு தேவையான உப்பு, கட் பண்ணி வச்சிருக்க 2 பேக்கெட் காளான் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க, காளானே தண்ணி விடும். டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது 10 நிமிஷம் ஆகும், மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் இன்னும் கூட கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. இதே அளவு மசாலாவுக்கு 1 பேக்கெட் காளான் கூட சேர்க்கலாங்க. ஆனால் 2 பேக்கெட் காளான் சேர்க்கும் போது டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்குது. நான்வெஜ் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குங்க. இது சப்பாத்திக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.